கோமாளி படத்தோடைய புரொடியூசர் வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம். இவங்களுடைய ரெஃபரன்ஸும் இந்த படத்துல இருக்கும். ரவியும், மணியும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேர் பார்த்தீங்கன்னா, வேல் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிருக்கும். அதே மாதிரி இன்னொரு சீன்ல ரித்திகாவுடைய Facebookல வேல்ஸ் யுனிவர்சிட்டி, வேல்ஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். படத்தோடைய கிளைமாக்ஸ்ல ரவி வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடிய கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாரு. அப்போ ஒரு ஃப்ரேம்ல ரவிக்கு பின்னாடி 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. ரவி மோகன் நடிச்ச கோமாளி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ரித்திகாவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல ரவி வந்து ஒரு மியூசியம்ல வாட்ச்மேன் வேலைக்கு போவாரு. அவரு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அதே மியூசியம்ல ரித்திகாவும் ஒர்க் பண்றாங்கன்னு நமக்கு காமிப்பாங்க. ஆனா ரித்திகா வந்து மியூசியம்ல தான் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ரித்திகாவுடைய Facebookஅ காட்டும்போது அதுல பாத்தீங்கன்னா மியூசியம் அப்படின்னு போட்டிருக்கும். அதே மாதிரி இன்னொரு சீன்ல ரவியும் மணியும் மேட்ரிமோனில பொண்ணு தேடுவாங்க. அப்ப ரித்திகாவுடைய ப்ரொஃபைல் வரும். அந்த ப்ரொஃபைல்ல எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ ஹிஸ்டரி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மணி வந்து ரவியோடைய தங்கச்சியை இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு அப்படின்னா கனிமொழி தேன்மொழிங்கிற ஜோக்க சொல்லி தான் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப ரவி வந்து இது என்னுடைய ஜோக்குன்னு சொல்லுவாரு. ஸோ இந்த டைலாக்கை கனெக்ட் பண்றது மூலமா மியூசியம்ல சிலை இருக்கும். இது என்னுடைய சிலை தான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாரு. ஸோ அப்ப ரித்திகா வந்து ரவிக்கு ஹெல்ப் பண்றது மூலமா ரவிக்கும் ரித்திகாவுக்கும் லவ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரவி வந்து ரித்திகாவுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் வச்சிருப்பாரு. இத கனெக்ட் பண்ற விதமா 16 வருஷமா கோமால இருந்ததுனால இவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸா 5-6 கான்டாக்ட் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ரவியும் ரித்திகாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது 2 பேருமே செல்ஃபி எடுப்பாங்க. செல்ஃபி எடுக்கும்போது ரவி வந்து ரித்திகாவை கிஸ் பண்ணிடுவாரு. உடனே ரித்திகா வந்து ரவியை அடிச்சிடுவாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ரவியை அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா இவங்க 2 பேருமே நின்னுட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல கரெக்டா இவங்க 2 பேருக்கும் சென்ட்ரா ஒரு பொம்மை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பொம்மையில வந்து கிஸ் த குக் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். ஒரு பொம்மை மூலமா ஒரு கிஸ் சீன் வருது அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. தர்மராஜோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தர்மராஜ் வந்து இந்த கோயிலுக்குள்ள வருவாரு. அப்ப சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும். இந்த ஷாட்ல ஓல்டு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ரிக்ஷாலாம் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல 60s 70ஸ்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஒரு ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ள என்டர் ஆகும்போது ஆளுங்க தான் வந்து உட்கார்ந்து நாதஸ்வரம் வாசிப்பாங்க. இதே இது 2016ல பார்த்தோம் அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் வர மாதிரி வச்சிருப்பாங்க. தர்மராஜ் வந்து கட்சியில இருப்பாரு. கூடவே 2 பேர் இருப்பாங்க. அவருடைய பாக்கெட்ல வந்து தலைவருடைய போட்டோஸ் வச்சிருப்பாங்க. பொதுவா கட்சி தலைவருடைய போட்டோஸ பாக்கெட்டு, பர்ஸ்ல வைக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அதையுமே இந்த படத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தர்மராஜ் வந்து சிலையை எடுத்துக்கிட்டு இது என்னுடைய சிலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல என்னுடைய பொருள் தான் அப்படிங்கிறத வச்சு சண்டை வரும் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு முன்னாடியே இந்த ஒரு சீன்ல ஸ்கூல் படிக்கும்போது ரவி வந்து மணி கிட்ட கனிமொழி தேன்மொழிங்கிற ஜோக்க சொல்லியிருப்பாரு. மணி வந்து அவருடைய ஜோக்குங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சு நல்ல பேர் எடுத்திருப்பாரு. அப்ப ரவி வந்து இது என்னுடைய ஜோக்குன்னு சொல்லு, இது என்னுடைய ஜோக்குன்னு சொல்லுன்னு சொல்லுவாரு. ஆனா மணி வந்து சொல்ல மாட்டாரு. ஸோ இந்த ஜோக் மூலமா சிலை என்னுடையது அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனை வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. தர்மராஜ் வந்து ஒரு கட்சியில இருப்பாரு. அவருடைய கட்சி நேம் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற பேர் வந்து கார்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய கட்சி சின்னம் வந்து அந்த கார்ல இருக்கிறதையும் பார்க்க முடியும். ரவி வந்து பசங்களுடைய ரூமுக்கு வருவாரு. அப்போ ஒரு ஃப்ரேம்ல 4 கையோடைய பிரிண்ட் இருக்கும். அது மணியோடைய ஒய்ஃப், அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைகளுடைய கை பிரிண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல மணி வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சித்தி வீட்ல வளகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு ரவி வந்து சித்தி வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல ரித்திகா கிட்ட போன்ல பேசவே முடியல, அதான் நேர்ல பேசலாம்னு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் செகண்ட் ஹாஃப்ல இந்த ஒரு சீன்ல நீங்க எல்லாரும் டெக்னாலஜில மூழ்கி போய் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
ரவி வந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் நிக்கிதாவ பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ என்ன நெனச்ச? அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இந்த ஒரு டயலாக் அப்ப நிக்கிதாவுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வேர்த்து ஊத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மூலமா இவரு டென்ஷனா இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல அதிகமா ரவி வந்து ப்ளூ கலர் காஸ்டியூம் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்கூல் படிக்கும்போது யூனிஃபார்ம் வந்து ப்ளூ கலரா தான் இருக்கும். இதே இது செகண்ட் ஹாஃப்ல வேலைக்கு போகலாம்னு ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பாரு. அங்கேயும் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் தான் குடுத்திருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல நிக்கிதாவுடைய ஹஸ்பண்ட் வந்து ரோல் கேமராவுல இருந்து ஃபிலிம்ம வெளியில எடுத்துருவாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து திட்டுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "எனக்கு டிஜிட்டல் கேமரா தான் யூஸ் பண்ண தெரியும். ரோல் கேமரா யூஸ் பண்ண தெரியாது." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக் மூலமா 90ஸ் கிட் மட்டும் பழைய விஷயத்த தெரிஞ்ச மாதிரியும், இப்போ புதுசா டெக்னாலஜி பத்தி தெரிஞ்ச மாதிரியும் மணியோடைய கேரக்டர் மூலமா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல லலிதா ஜுவல்லரி விளம்பரத்த அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல தர்மராஜ் வந்து டிவில இன்டர்வியூ குடுக்கும்போது, லலிதா ஜுவல்லரியோடைய அட்வர்டைஸ்மென்ட் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல பிரெக்னன்ட் லேடிய ஆட்டோல ஏத்தும்போதும் பேக்ரவுண்ட்ல லலிதா ஜுவல்லரியோடைய அட்வர்டைஸ்மென்ட்ட பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில படத்துல டைரக்டர் வந்து கேமியோ ரோல்ல ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் இந்த படத்தோட டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் வந்து கிளைமாக்ஸ்ல ஆட்டோ டிரைவரா சின்னதா கேமியோ ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. ரவி வந்து இவருக்கு ஜாதி கிடையாது, வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே. இதே இது தர்மராஜுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது, ஜாதிய காட்டி தான் ஒதுக்கப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், நமக்குள்ள எமோஷனல் மட்டும் மாறல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா தான் தர்மராஜ் வந்து பயங்கர எமோஷனல கொண்டு வந்திருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து பிரெக்னன்ட் லேடிக்கு ஹெல்ப் பண்றது, தர்மராஜ் வந்து அவருடைய ஒய்ஃப் மேல இருக்கிற பாசம்னு இந்த மாதிரி எமோஷனல் சீன வச்சிருப்பாங்க. கோமாளிங்கிறது ரவியோட கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆரம்பத்துல. ஆனா இதே இது செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த சொசைட்டில டெக்னாலஜினால நம்ம தான் கோமாளியா மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ரவி வந்து நிக்கிதாவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட உன் ஒய்ஃபோடைய ஃபோன் நம்பர் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஆனா எனக்கு தெரியும் நிக்கிதாவுடைய லேண்ட்லைன் நம்பரு எனக்கு இப்ப வரைக்குமே எனக்கு மெமரியில இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா ரவி வந்து ஸ்கூல் டேஸ்ல நிக்கிதாவுக்கு அடிக்கடி கால் பண்ணுவாரு. ரவி வந்து கோமா ஸ்டேஜுக்கு அப்புறம் அவருடைய காஸ்டியூம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கோமாளித்தனமா தான் இருக்கும். இதே இது ரித்திகா வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது, ரித்திகா தான் ரவிக்கு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரவி வந்து நார்மலான ஷர்ட் போட்டுட்டு வருவாரு. கோமாளி படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல கோமாளி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1க்கான வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. கோமாளி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.